ரீசன்ட் கான்ட்ரவர்சி உங்களுக்கு தெரியும். இப்ப பேரறிவாளன் வந்து அட்வொகேட்டா தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ணியாச்சு. இப்ப இந்த என்ரோல்மெண்ட் தான் இன்னைக்கு சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. இப்ப பேரறிவாளன் யார் அப்படின்னா, ஹி வாஸ் அ பர்சன் இன்வால்வ் இன் த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ், டெத் பெனால்டி அவார்ட் ஆகி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டால விடுவிக்கப்பட்டவர். ஓகே, நவ் விடுவிக்கப்பட்டு 2 வருஷம் கழிச்சு இஸ் என்ரோலிங் இட். ஸோ தட்ஸ் ரைட் ஆஸ் பர் த அட்வொகேட் ஆக்ட் வந்து செக்ஷன் 24A படி கரெக்ட். பட் இந்த என்ரோல்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய இது வந்து பார் கவுன்சில். இன்னைக்கு பார் கவுன்சில் வந்து இல்லை. ஏன்னா அதோடைய மெம்பர்ஸ் வந்து இப்ப எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துக்கிறது இல்ல. இப்ப இதுதான் சர்ச்சையா இருக்கு. இப்ப அதுக்கு அப்ரூவல் ஸ்டேட் பார் கவுன்சில் இல்லாத போது இந்த ஆக்ட் படி, அட்வொகேட் ஆக்ட் படி யாரு கொடுக்கணும் அப்படின்னா, என்னது ஸ்டேட் பார் கவுன்சிலுடைய ரோலை வந்து ஸ்பெஷல் கமிட்டி வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பெஷல் கமிட்டி யாருன்னா 3 மெம்பர் கமிட்டி. ஒன்னு இட்ஸ் அ சேர்மன் வந்து தமிழ்நாடுடைய அட்வொகேட் ஜெனரல் பிளஸ் 2 அட்வொகேட்ஸ் அப்பாயிண்டட் பை தி என்னது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இப்ப இவங்க இந்த இதை அப்ரூவல் பண்ணாங்களா அப்படிங்கறதா இப்ப சர்ச்சை. புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்குள்ள கான்ட்ரவர்சி. இந்த சர்ச்சையை கிளப்பினது வந்து ஃப்ரம் த காங்கிரஸ் சைடு வந்து கிளப்பியிருக்காங்க.